ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக எப்படி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இன்டைரக்ட்லி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் நமக்கு டைம் இல்லை ஒவ்வொரு ஸ்டாக்கும் எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, செக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஓனாக செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற கைடன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ valueresearchonline.com இது வந்து சைட்டோட நேம். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஃபண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்குல்ல, அது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து கோ டு ஃபண்ட் ஸ்க்ரீனர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபண்ட் ஹவுஸ், ஃபண்ட் கேட்டகரி, வேல்யூ ரிசர்ச், ஃபண்ட் ரேட்டிங், அதர் ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலர் டைரக்ட், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் டைரக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். ரெகுலர் அண்ட் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு டைரக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபண்ட் ஹவுஸ், சப்போஸ் நீங்கள் வந்து ஃபண்ட் ஹவுஸ்ன்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபண்ட் ஹவுஸ், அதாவது இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு என்டிட்டி, ஒரு கம்பெனி. ஓகே, அது என்னென்ன கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஒரு கம்பெனிக்குள்ளே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 361ங்கிறது ஒரு கம்பெனி, அபாக்கஸ் ஒரு கம்பெனி, ஆதித்யா பிர்லா எஸ்எல் ஒரு கம்பெனி, ஏஞ்சல் ஒன், இது மாதிரி அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து டாப் 15 லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுசஸ். ஓகே, லார்ஜஸ்ட்டுங்கிறது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்? ஒரு ஃபண்ட் ஹவுஸோட அசட் சைஸ், அதாவது அவங்களோட டோட்டல் ஏயுஎம் அசட்ஸ், அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அந்த ஃபண்டில், அது மாதிரி ஒரு ஒரு ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து 15 ஃபண்டு வச்சுருக்காங்கன்னா அது எல்லாம் டோட்டல் பண்ணால் எவ்வளோ க்ரோர்ஸ் வருதோ அதுதான் அவங்களோட ஃபுல் ஏயுஎம். ஓகே, அந்த மாதிரி 15 லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுசஸ் மட்டும் எடுத்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிரையும் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. பட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணுறேன், அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்டர் மாதிரி தானே. ஸோ நான் வெறும் இப்போ ஃபண்ட் ஹவுஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட் பேங்க் கீழே இருக்கிற எல்லா ஃபண்ட்ஸும் வரும். நான் ஃபர்தராக வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்படின்னா அடுத்தது வந்து ஃபண்ட் கேட்டகரி போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் கேட்டகரி போகிறேன். ஓகே, ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், கமாடிட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் வெறும் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸு. டெப்ட் ஃபண்ட்ஸ்னால் கடன் பத்திரம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸு. ஹைப்ரிட்னா இது ரெண்டு கலந்து, ஈக்விட்டி டெப்ட் ரெண்டு கலந்து. கமாடிட்டினா இப்போது கோல்டு, சில்வர், காப்பர், இதெல்லாம் இல்லை கமாடிட்டி. மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து கமாடிட்டி சொல்லுவோம். ஸோ கமாடிட்டி ஃபண்ட். நான் ஈக்விட்டி ஃபண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஈக்விட்டி ஃபண்ட் இந்த இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் லார்ஜ் கேப் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ, உங்களுக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்க்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ லார்ஜ் கேப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏற்கனவே ஃபண்ட் ஹவுஸ் வந்து எஸ்பிஐ செலக்ட் பண்ணிட்டேன். ஃபண்ட் கேட்டகரியில் ஃபண்ட் ஹவுஸில் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபண்ட் கேட்டகரியில் ஒரு ஃபண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கேன். வேல்யூ ரிசர்ச் ஃபண்ட் ரேட்டிங், அதாவது வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்ங்கிறது ஒரு ப்ரைவேட் வெப்சைட். ஓகே, இப்போ இப்படி வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்களே. இப்போ 5 பைசாவிலையும் மியூச்சுவல் ஃபண்டோட அனாலிசிஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த சைட்ஸ் தான். ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நான் இந்த சைட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, பட் நீங்கள் வேறு மற்ற இண்டிவிஜுவல் பேங்க்ஸோட சைட்டும் யூஸ் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட ஜெரோதாவோட சைட்டு, 5 பைசாவோட சைட்டு, இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் பேங்க், எஸ்பிஐ செக்யூரிட்டிஸோட சைட்,
யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நான் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரேட்டிங். ஓகே, ரேட்டிங்னா என்ன? நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உடனே ரேட்டிங் கேட்குறோம்ல, 1 ஸ்டாரா, 2 ஸ்டாரா, 3 ஸ்டாரா, 4 ஸ்டாரா, 5 ஸ்டாரா, அந்த மாதிரி வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் கொடுக்குற இந்த ஃபண்டுக்கான ரேட்டிங். ஓகே, ஸோ இதில் வந்து ரேட்டிங்கில் வந்து நான் வந்து 5, 4, 3 2 ஸ்டாரும் 1 ஸ்டாரும் தூக்கிடுறேன். ரேட்டிங் இல்லாத ஃபண்ட்ஸும் எடுத்துடுறேன். ஜஸ்ட் 5 ஸ்டார், 4 ஸ்டார், 3 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஓப்பன் எண்டட் ஃபண்ட், க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட். ஓப்பன் எண்டட் தான் நமக்கு வேணும். க்ளோஸ்ட் எண்டட்னா என்எஃப்ஓ, நியூ ஃபண்ட் ஆஃபர். ஓகே, ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலர் லாக்இன் பீரியட்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும், லாக்இன் பீரியட் வரையும் அதை ஹோல்டு பண்ணும். நான் அது மாதிரி எடுக்கல, ஓப்பன் எண்டடாக எடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ ஒரு ஃபண்ட் ஹவுஸ், ஒரு கேட்டகரி, 3 ரேட்டிங் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரேட்டிங் வச்சு வந்து இந்த ஃபண்ட் வந்து கண்டிப்பாக ரிலையபிள் அப்படின்னு இல்லை, கிடையாது. இவங்க வேல்யூ ரிசர்ச் ஆன்லைனோட ரேட்டிங் அது. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் நேம்ஸ் வந்து உங்களுக்கு பிளட் இமேஜாக வருது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணால் மட்டுமே உங்களால் அந்த ஃபண்டோட இதை பார்க்க முடியும், ஃபண்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ எய்தர் நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு ஜிமெயிலில் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இங்கே உங்களுக்கு இங்கே டாப்பில் வந்து இந்த இடத்துல லாகின் பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் சைட் ஓப்பன் பண்ணக்கூட, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் கொடுத்த பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ஸ்லையும் ஜிமெயில் ஆர் மொபைல் பேஸ்டு லாகின் உள்ளே போனால் தான் ஆப்ஷன்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பிளட் நேம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஓகே, எஸ்பிஐ லார்ஜ் கேப் டைரக்ட் ஃபண்ட், எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் டைரக்ட் ஃபண்ட், இப்போ 2 இருக்குது. இது 2 கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செலக்ட் பண்ண கேட்டகரிக்கு, அதாவது 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ரேட்டிங்கோட ஸ்டேட் பேங்க் ஃபண்ட் ஹவுஸ் மட்டும் இருக்கிற லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த 2 ஃபண்ட்ஸ் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரேட்டிங் வந்து இது 4 ஸ்டார், இது வந்து 3 ஸ்டார். இப்போ இதோட 1 இயர் ரிட்டர்ன் ஆவரேஜாக வந்து 13.44. ஓகே, ரிஸ்கோமீட்டர் வந்து ரிஸ்க் கேட்டகரி வந்து இது வெரி ஹை கீழே வருது. கேட்டகரி எல்சினா லார்ஜ் கேப், ஸோ ஈக்விட்டி லார்ஜ் கேப். இந்த பர்டிகுலர் ஃபண்டை பற்றி இவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் வித் ஃபண்ட் அட்வைசர் அப்படின்னா ஃபண்ட் அட்வைசரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பெய்டு சர்வீஸ். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன் 1.5 கீழே இருந்தால் அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ரொம்ப ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடாது. அதில் பாருங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து பாருங்கள் 1.19 தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்மளோட சேனலில் செக் பண்ணுங்கள். அதில் வந்து நான் பெனிஃபிட்ஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறது. ஓகே, ஸோ ஏஜ்னா இந்த ஃபண்ட் எவ்வளோ வருஷமாக இருக்குது, 13 இயர்ஸ் 13 இயர்ஸாக இருக்குது ரெண்டுமே. ஓகே, டோட்டல் இந்த பர்டிகுலர் ஃபண்டோட டோட்டல் ஏயுஎம் எவ்வளோ, இந்த பர்டிகுலர் ஃபண்டோட டோட்டல் ஏயுஎம் எவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் பேஜ் போங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்னாப்ஷாட். ஓகே, ரிட்டர்ன்ஸில் வந்து இப்போ ஃப்ரீக்வன்சி வைஸ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம்னா 1 வீக் ரிட்டர்ன், 1 மந்த் ரிட்டர்ன், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர் ரிட்டர்ன். நம்ம ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் போனாலே நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10-7-1 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தட் இஸ் மினிமம் 7 இயர்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பெனிஃபிட். அது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த கோல்டன் ரூல் வீடியோ வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஷார்ட் டேர்ம் வந்து ஜஸ்ட் நம்ம ஐடியாக்காக பார்த்துக்கலாம். இப்போ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு, 10 இயர்ஸ், அதாவது இதுவரையும் அது பெர்ஃபார்ம் பண்ணது ஆவரேஜாக. அந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணியே 13 இயர்ஸ் தான் ஆகுது. அதனால 15 இயர்ஸ் ரிட்டர்ன், 20 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து இங்கே நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இந்த ஃபண்டில் எஸ்ஐபியாக போடும்போது ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. அகெயின் ஆனுவல் வந்து 2016லேருந்து 2025 வரையும். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6.12 கொடுத்துருக்கு. 2017 மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது, 31%. 2018 டவுனாக இருந்திருக்கு, நெகட்டிவ்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, அதாவது பிரின்சிபலே மைனஸ் ஆன மாதிரி காட்டும்.
இப்ப இத பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு புரியும். ஏன் நெறைய பேர் இப்ப போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வருஷமே ரிட்டர்ன்ஸ் வரணும், செகண்ட் வருஷமே ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம அட்லீஸ்ட் இப்போ ஒரு 9 இயர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் இந்தந்த பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும். ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். அதனால தான் வந்து அதை பேஷண்ட்டாக லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வந்து எவ்ரி குவார்ட்டர் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 4 குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல. குவார்ட்டர் எண்டிங் ஜூன், குவார்ட்டர் எண்டிங் செப்டம்பர், குவார்ட்டர் எண்டிங் டிசம்பர் அண்ட் தென் மார்ச். அது மாதிரி அந்த குவார்ட்டர் வைஸ் ரிசல்ட் ரிட்டர்ன் ரேட்ஸ் இருக்கு. மந்த் வைஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, வீக்லி ரிட்டர்ன் இருக்கு. பட் எனக்கு பொறுத்தவரையும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் லாங் டேர்ம் ஆனுவல் இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். லாங் டேர்ம் அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நம்ம போட போகிறது லாங் டேர்முக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் பேஜ். ஓகே, இதில் போர்ட்ஃபோலியோ பேஜில் வந்து நமக்கு வந்து ஷார்பி இதில் வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குது, ஏயுஎம் இருக்குது. ஓகே, ரிஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரிஸ்கோமீட்டர் வந்து ரெண்டுமே ஹை தான். ஓகே, ஃபண்டோட ரிட்டர்னுக்கு வந்து ஒரு கிரேட் வைக்கிறாங்க, ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு சொல்லிட்டு. ரிஸ்க்கும் பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் அப்படின்னு வைக்கிறாங்க. இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஷார்பி ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ, பீட்டா, ஆல்ஃபா, ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஷார்பி ரேஷியோ, இந்த 5-6 டெர்மினாலஜிஸும் வந்து நான் தனித்தனியாக சின்ன சின்ன வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து ஷார்பி ரேஷியோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன், அது செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் டேஸில் மற்ற வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ரேஷியோஸ் வந்து இந்த ரேஷியோஸ் எல்லாமே 2 ஃபண்ட் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கிறது தான் நல்லது. இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரேஷியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது, ஒவ்வொரு ரேஷியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது செப்பரேட் வீடியோஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. இது வந்து எவ்வளோ என்ஏவி ஹையர் த என்ஏவி, இப்போ மார்க்கெட் வந்து அப்பா இருக்கும்போது ஹையர் என்ஏவி இருக்கும். ஓகே, மார்க்கெட் டவுன் ஆகும்போது லோயர் என்ஏவி காட்டும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறதில்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு. இது நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ அலோகேட் ஆகுது அப்படிங்கிறத இது டிசைட் பண்ணுறது தான். மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் வந்து 89லேருந்து 108 வரையும் போயிருக்கு, 203லேருந்து 244 வரையும் போயிருக்கு லாஸ்ட் 52 வீக் ஹை லோ என்ஏவி சொல்கிறேன். ஓகே, ஃபீஸ் அண்ட் டீட்டெயில்ஸில் வந்து இதில் நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஒவ்வொரு ஃபண்டுக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கும்ல. ஸோ இதில் வந்து எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதோட எக்ஸிட் ரேஷியோ, எக்ஸிட் லோட்னா நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது பர்சன்டேஜ் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது, ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர் யார், அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேப்ல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அட் அ டைம் வந்து நீங்கள் கம்பேரிசனும் பண்ணிக்கலாம். ஓகே, 2 ஃபண்ட்ஸ் கம்பேரிசன் பண்ணிக்கலாம் வித்தின் த சேம் ஃபண்ட் ஹவுஸ் ஆர் ஃபண்ட்ஸ் அக்ராஸ் த ஃபண்ட் ஹவுஸ் பேஸ்ட் ஆன் ரேட்டிங். ஓகே, அண்ட் அதர் ரேஷியோஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரே பிளேஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கிளப் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இந்த சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரேஷியோஸ் எல்லாமே நான் வந்து தனியாக ஒரு 5 டிஃப்ரெண்ட் வீடியோஸாக போடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு ரேஷியோ, ஷார்பி ரேஷியோ மட்டும் போடுறேன். ரிமைனிங் வீடியோஸ் வந்து சப்சிக்வெண்ட் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.